பாகவத புராணத்தின் கதை தொடங்குவதே பரீட்சித்து மகாராஜனுடைய கதையை வைத்துக் கொண்டுதான். அவரைத்தான் பாம்பு கடிக்க வேண்டும், 7 நாட்களுக்குள்ள மரணம் ஏற்பட போகிறது, அதற்குள்ள அறிய வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டான். அந்த சமயம் பார்த்து சுகாச்சாரியர் வந்தார். வியாசருடைய மகனான சுகர் இந்த பாகவத புராணத்தை 7 நாட்களுக்குள்ளே சப்தாக கிரமத்தில் பரீட்சித்துக்கு எடுத்து உரைத்தார். இதுதானே கதை. இந்த கதைக்கு வரணும்னால் பரீட்சித்து பிறந்த கதையை முதலில் சொல்ல வேண்டும் அல்லவா? அங்கதான் முதல்ல சூத பௌராணிகர் தொடங்குகிறார். பாரத யுத்தம் நடந்தது, சௌரவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள், பாண்டவர்கள் ஐவரும் உயிரோடு இருந்தார்கள். இந்த பக்கத்தில் அஸ்வத்தாமா, இத போல சில கிருபாச்சாரியர், இவர்கள் மட்டும்தான் உயிரோடு இருந்தார்கள், மற்ற அனைவரும் அழிந்து போனார்கள். அஸ்வத்தாமாவுக்கு கோபம், என்னுடைய நண்பர்கள் துரியோதனன் முதலானவர்களை பாண்டவர்கள் அழித்தார்கள், அதற்கு பழி வாங்க வேண்டும் என்று அஸ்வத்தாமா நினைத்தார். இரவோடு இரவாக உப பாண்டவர்கள் குந்தான், பாஞ்சாலி, திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் பிறந்த 5 மகன்கள் ராத்திரி படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ராத்திரியே உள்ள வந்தார். அவர்கள் 5 பேர் தலையையும் வெட்டி கொன்றுவிட்டு இரவோடு இரவாக அஸ்வத்தாமா தப்பி ஓடிவிட்டார். காத்தால எழுந்து பார்த்தா 5 மகன்களும் இறந்து போனார்கள் என்று தெரிந்தவுடனே திரௌபதிக்கு பெரும் துன்பம். அதோடு அழுது கொண்டிருந்தாள். கண்ணனுக்கும் கோபம், பாண்டவர்களுக்கும் கோபம். அஸ்வத்தாமாவை சிறை பிடித்தார்கள். என்ன பண்ணலாம்? கொன்றுவிட வேண்டும். பெரிய தவறு செய்திருக்கிறான், தூங்கும் போது 5 கொண்டிருக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் பொதுவாக நினைப்பார்கள். ஆனா அந்த க்ஷணத்தில் தான் திரௌபதியும் சரி யுதிஷ்டிரனும் சரி ரொம்ப நேர்மையோடு நடந்து கொண்டார்கள். திரௌபதி அஸ்வத்தாமா அழைத்து வரப்படுவதை பார்க்கிறாள். கைகள் கட்டப்பட்டுள்ளன. ஒரு பசு, ஒரு விலங்கை அழைத்து வருவது போல அழைத்து வந்தார்கள். பார்த்த உடனே திரௌபதிக்கு ஆச்சாரியன் துரோணாச்சாரியரையே இவன் வடிவத்துல பார்த்தாலாம். கையெடுத்து வணங்கினாளாம். இப்பதான் பிள்ளைகளையே கொன்னிருக்கிறான், வணங்க முடியுமானால் என்ன பண்றது? கல்வி அனைத்தையும் என் கணவன்மார்கள் துரோணரிடத்துலதான் கற்றார்கள். அந்த துரோணரே இப்ப அஸ்வத்தாமா வடிவத்தில் இருக்கிறார். ஒருவன் தன் பிள்ளை வடிவத்தில் தான் தொடர்ந்து உலகத்திலே வாழ்கிறான் என்று சாஸ்திரம். அப்ப துரோணாச்சாரியராகவே அஸ்வத்தாமாவை பார்த்தாள் திரௌபதி. அவனை கைகூப்பி வணங்கிவிட்டு இவனை கொல்ல வேண்டாம், கருணை காட்டி விடுவித்து விடுவோம்னு திரௌபதி சொல்லுகிறாள். யுதிஷ்டிரனும் சரின்னு ஏற்றுக்கொள்ளுகிறார். கடைசியில ஒரே ஒரு அவனுக்கு தண்டனை கொடுத்தார்கள். அவனுடைய நெத்தியில ஒரு மணி இருந்தது. அந்த மணியை மட்டும் பிடுங்கிக் கொண்டு, உனக்கு சாவே ஏற்படாது, மரணமே ஏற்படாது, நீ செய்த தவறுக்கு பிராயச்சித்தமே செய்ய முடியாமல் இந்த உலகத்தில் பல ஆண்டுகள் சிரஞ்சீவியாக நீ திரிந்து கொண்டிருப்பாய் என்று கண்ணன் அவருக்கு தண்டனை கொடுத்தார்.